வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் இயக்குனர் சுந்தர் சி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கேங்கர்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இது என்ன கேங்கர்ஸ் அப்படின்னா அதை தான் ஏற்கனவே வச்சுட்டாங்களே. ஸோ அதை நம்ம புதுசாக கேங்கர்ஸ் அப்படின்னு வைக்கலான்னு வடிவேல் இந்த படத்தில் ஒரு காமெடியில் சொல்லுவார். அதைத்தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சுந்தர் சி, கேத்ரின் தெரசா, வடிவேலு, முனிஷ்காந்த், பேராடி, அப்புறம் சுந்தர் சிக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இணைந்து நடிச்சிருக்காங்க. சத்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுது. அந்த ஸ்கூலில் கேத்ரின் தெரசா, வடிவேல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேத்ரின் தெரசா எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. குழந்தைய காணோம், இங்கே ஏதோ நடக்குது, இதுக்கு விசாரிக்கிறதுக்கு யாரையாவது நியமிங்க அப்படிங்கும்போது அந்த விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக தான் சுந்தர் சி கதைக்குள்ளே வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கதை நகர்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தைய தேடி அந்த இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் போயிட்டுருக்கும்போது இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ரிவீல் பண்ணும்போது பயங்கரமாக ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. அது திரைக்கதை அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பக்ஸு அவர் சொல்ல மறந்துட்டேன். பக்ஸு இதில் வராரு. அவர் என்னங்கிறது இந்த ட்விஸ்ட்டை அன்வீல் பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது தான் அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை இந்த படத்தில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டெல்லாம் எதையுமே ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யமே அதுதான். வழக்கமான ஒரு கதை அப்படின்னாலும் திரைக்கதையில் உங்களை என்கேஜிங்காக வச்சுருக்காரு சுந்தர் சி. அவரோட வழக்கமான காமெடி பாணி இந்த படத்துலையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. நம்ம தமிழ் சினிமா இயக்குநர்களில் இன்னுமே முக்கியமாக கவனிக்கப்படாத ஒரு பாராட்டப்படாத ஒரு இயக்குனர் அப்படின்னா சுந்தர் சி. ஆனால் மக்களை நேசிக்கும் கலைஞன் அப்படிங்கிறதுல சுந்தர் சிக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. உள்ளத்தை எழுத்தாலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுந்தர் சி படங்கள் அப்படின்னாலே மக்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வரும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து தான் வருவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். உள்ளத்தை எழுத்தா, கலகலப்பு, வின்னரு, இந்த மாதிரி. அதேமாதிரி சுந்தர் சி, வடிவேலு இந்த காம்போவில் நம்ம தலைநகரம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிளாஸ்டர் காம்போனால் இந்த படத்தை நம்ம சொல்லலாம். வடிவேலு இந்த படத்தோட மிகப்பெரிய தோணுங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்ம அந்த பழைய அந்த வின்னர் ரேஞ்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு படத்தோட மிகப்பெரிய பலமாக வடிவேல் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங், காமெடி இந்த படத்தில் அது அப்படியே பிரதிபலிச்சிருக்கு. திரும்பவும் நம்ம அந்த பழைய வடிவேலை பார்த்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. என்ன தான் ஒரு இந்த நிகழ்கால கான்ட்ரவர்சிஸ் வடிவேலு மேலே போயிட்டு இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் நம்ம காணாமல் போயிருங்க. அந்த ஒரு வடிவேலு தான் நமக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே தோணுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த சம்மருக்கு நீங்கள் குடும்பம், குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சம்மர் ட்ரீட்டாக தான் சுந்தர் சி இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அரண்மனை இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இந்த ட்ராக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் அவ்வளோ ஒரு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வில்லன் பேராடி, ஹரிஷ் பேராடி இன்டர்வலுக்கு அப்புறம் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அந்த கதை நகர் எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் பக்ஸை வச்சு ஒரு காமெடி ட்ராக் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்பா, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சிரிப்பு தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சிரிப்புனா உண்மையாலுமே இந்த சம்மருக்கு நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நீங்கள் கொடுத்த மணிக்கு ஒர்த்தாக ஒரு 2.5 மணி நேரம் படம் சூப்பராக வாட்ச் பண்ணிட்டு ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து சுந்தர் சி படங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எந்த அளவுக்கு அதாவது பெருசாக ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறது, ஒரு பெரிய கதை பண்ண அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கான படங்கள். மக்கள் இதுக்காக வராங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க அப்படிங்கிறத மனசில் ஆழமாக வச்சுருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதுல நம்ம அவருக்கு சிறப்பாக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் உங்களோட சிறப்பான பணி தொடரணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய படங்கள் இதே மாதிரி மக்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக
இந்த காமெடி ட்ராக்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் யோசித்து பார்க்கும்போது வந்து அந்த கதையோடு பயணிக்கிற அந்த காமெடி ட்ராக் வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது சுந்தர் சிக்கு கை வந்த கலை அப்படிங்கிறது இந்த படத்தில் இன்னுமே வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்த டைலாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும்போது அந்த யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட இப்போனே வந்து அழுகி போன பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடத்துல வரும். அதெல்லாம் அந்த சீன்லாம் நமக்கு அப்படியே ஃப்ளோவில் வந்து பயங்கரமாக டைலாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங் டெலிவரி அப்படின்னு இருக்குது இல்லையா, அதெல்லாமே செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. என்ன உண்மையாலுமே நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். ஒரு நல்ல ஆம்பியண்டான தேட்டரில் தான் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க படம். இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபேமிலியோட டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் சம்மர் ஹாலிடே வச்சு நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் நல்லா ஜாலியாக சிரிச்சு நாங்கள் வந்து ஒரு தேட்டரில் ஒரு 50-60 பேருக்குள்ளே தான் இருந்திருப்போம். ஆனால் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த அப்கமிங் வீக்லேருந்து இந்த படம் வந்து பிக்கப் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கலகலப்புக்கு அப்புறம் அந்த காலத்தில் பார்த்த மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக மதகஜராஜா கூட லேட்டாக ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு, காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் திரும்பவும் நம்ம ஒரு கலகலப்பு பார்த்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நல்ல ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதையில் தான் வந்து உங்களை என்கேஜிங்காக வச்சு கொண்டு போயிருக்கிறாரு. அந்த விதத்தில் வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த மாதிரி படங்கள் வந்து சுந்தர் சி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கணும். காமெடின்னு எடுத்துட்டோம்னு பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் ஆகட்டும், சுந்தர் சி, வடிவேலு எல்லாருமே, பக்ஸு, அப்புறம் வில்லன் கேரக்டரில் வரவங்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து பண்ணுற காமெடி எல்லாமே வந்து ரொம்பவுமே படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் பொறுத்தளவில் வந்து பெருசாக எதுவும் மனசில் இல்லை. ஒரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர ஒரு ரொமான்டிக் சாங் சின்னதாக வச்சுருக்காங்க, அது ஓகே. பட் பிஜிஎம் பொறுத்தளவில் படத்துக்கு தேவையான சப்போர்ட் வந்து சத்யா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது வாண்டடாக வைக்கிற சாங்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5-6 சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கதையோட நகருக்கு தேவையான மாதிரி லிமிட்டடாக சாங்கு, லிமிட்டடாக ஃபைட்டெல்லாம் வச்சு காமெடி தான் முக்கியமாக எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. சந்தானம் பாரதியும் இருக்கிறார், அவரை சொல்ல மறந்துட்டோம். அவரும் வந்துட்டு காமெடியில் பூந்து விளையாண்டுருக்காருன்னு தான் சொல்லணும். மைம் கோபி வந்து ஒரு கொடூரமான வில்லனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான். சுந்தர் சி படம்னாலே வில்லன்கள் ரோலும் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி ரோலை ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். இந்த படத்துலேயும் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சுந்தர் சி மாதிரி இயக்குநர்கள் வந்து நமக்கு தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை மனசில் சந்திக்கலாம். தேங்க்யூ.